அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகை பாடல் ரொம்ப முக்கியமான பகுதிங்க. இந்த பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுகளில் நிறைய வினாக்கள் கேட்கப்படுகிறது. மாணவர்களுக்கு பாடத்திற்கு உள்ளிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படக்கூடிய பகுதி இந்த கலித்தொகை பாடல். அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதர்களும் வளர்த்துக்கொள்ள வேண்டிய உயர்ந்த குணங்கள். இந்த சொற்களின் பொருளை மேலோட்டமாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் இருக்கிறது. அந்த நுட்பமான பொருளை விளக்கக்கூடியதுதான் இந்த கலித்தொகை பாடல். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை சேராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்று நல்லந்தோனார் பாடியிருக்கிறார். அலர்ந்தவர் என்றால் வறியவர் என்று பொருள். செராமை, வெறுக்காமை, கிளை, உறவினர், பேதையார், அறிவற்றவர், நோன்றல், பொறுத்தல் என்று பொருள். மறாமை, மறவாமை, போற்றார், பகைவர் என்று பொருள். பொறை, பொறுமை. பாடலின் பொருள். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். ஆற்றுதல் என்றால் இல்வாழ்வு வாழ்பவர். இல்வாழ்வு வாழ்பவர்களுக்கு என்ன கடமை? பசிக்கிறது என்று அவர்கள் வீட்டு வாசல் நின்று கேட்பவர்களுக்கு இல்லை எனாமல் அவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும், உணவு கொடுத்து உதவி செய்தல் வேண்டும். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதல் பாதுகாத்தல். பாதுகாத்தல் என்பது அன்பு உடையவர்களை நாம் பிரியாமல் வாழ்வதுதான் போற்றுதல் என்று பொருள். பண்பு எனப்படுவது என்ன? பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில நடப்பது, பாடறிந்து ஒழுகுதல், சான்றோர் காட்டிய வழியில் நடப்பது. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. கிளையின உறவினர். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்வதுதான் அன்பு. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அறிவு எனப்படுவது அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை பொறுத்து கொள்வது, அதுதான் அறிவு. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். நாம முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்துருப்போம், அந்த மாதிரிலாம் நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லாம சொல்லியிருந்தால் அதை நாம் மறுக்காமல் காப்பாற்ற வேண்டும். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறை எனப்படுவது என்ன அப்படின்னா மறைப்பொருளை பிறர் அறியாமல் காப்பது, அதுதான் நிறை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வவல். முறை எனப்படுவது என்ன? குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குவதுதான் முறை, நீதிமுறை எனப்படும். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறை எனப்படுவது தம்மை இகழ்ந்தவரையும் பொறுத்து கொள்ளுதல். இத்தகைய பண்புகளையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ வேண்டும் என்று நல்லந்தோனார் அவர்கள் கூறுகிறார். நன்றி. நூல்வெளி. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்ட நூல் இது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்த நல்லந்தோனார் சங்ககால புலவர்களில் ஒருத்தர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவர்தான். நெய்தற்களி பாடலை இயற்றியவர் நல்லந்தோனார் ஆவார். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.